அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஜாக்கோட ரொம்ப நெருங்கி இருந்தீங்க. நம்ம கேசட்ல உள்ளது ஒரு கமாலிமேனி கேட்கக்கூடிய உள்ளது. நெருக்கமா இருந்தீங்க. எப்போ உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பிளவு வந்துச்சுன்னு சொன்னா, எப்ப தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து உங்களுக்கும் ஜாக்குள்ள பிரச்சனை ஏற்படுச்சு. இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பது தீனை நிலைநாட்டுவதற்காக அல்ல, அதை எல்லா பேரும் இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னதுல இருந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மார்க்கத்திற்கு ஆதரவானதல்ல, மார்க்கத்தை நிலைநாட்டு இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்பது நீங்கள் பேசிய கேசட்டிலிருந்தே கமாலிமேனி அவர்கள் ஆதாரப்பூர்வமா நிரூபித்து உங்கள்ட்ட ஒரு கேள்வியை தொடுக்கிறார். இதுல இருந்து தெரியவில்லையா மக்கள்கிட்ட கேட்கிறார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதாவது இதுக்கு நான் பல விஷயங்களை பதிலா சொல்ல விரும்புறேன். அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு வந்த பிறகுதான் அது அவருக்கு நமக்கு விவகாரங்கள் வந்ததாகவும் அந்த அரசியலுக்காகத்தான் நான் நம் ஜாக்கை எதிர்த்து செயல்படுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாரு இல்லையா? அந்த குற்றச்சாட்டுக்கு அவரே பதில் சொல்லிட்டார். அந்த கேசட்லயே நீ இன்னொரு பகுதியில் இருக்கு. அவர் எந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறாரோ அவர் குற்றச்சாட்டுல என்ன பதில் இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது இவரு முன்னாடியே அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு 94லயே அப்படின்னு சொல்றாரு. 94லயே நான் ராஜினாமா பண்ணிவிட்டேன் என்ற ஒரு செய்தியை அந்த கேசட்ல சொல்லி நான் ராஜினாமா பண்ண பேப்பரையும் காட்டுறாரு. 94ல நம்ம காட்டுறாரு. அவராகத்தான் நினைச்சிருக்கிறார். நம்முடைய ஜனதாவுக்கு விலகுவதாக அவர் ராஜினாமா கடிதம் கூட தெரிவித்தார். இந்த கடிதத்தை அவர் 27/11/94 அவர் இந்த ராஜினாமா கடிதத்தை தெரிவித்தார். அவருடைய கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதம், அவருடைய கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதம். அவருடைய ராஜினாமா கடிதத்தை அவர் 27/11/94 ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார். நான் ராஜினாமா பண்ண பேப்பரையும் காட்டுறாரு. 94ல நம்ம காட்டுறாரு. ஆனா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு 95 ஆகஸ்ட் மையத்தில் ஆரம்பிக்கிறோம். 95லயும் பாதியில. அப்ப அந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதிலிருந்து ராஜினாமா செய்யற அளவுக்கு ஒரு கடிதம் கொடுக்கறேன்னு சொன்னா என்னத்துக்கு கொடுத்தேன்? அதுக்கு முந்தைய பிரச்சனை இருக்குன்னு விளங்குது. அப்ப அது அரசியல் பிரச்சனை இருக்க முடியாது. தாமுக காரணம் இல்ல, தாமுகங்கிற சிந்தனை வராத காலத்திலேயே, அப்படி ஒரு கற்பனை கூட காணாத காலத்திலேயே ஓராண்டுக்கு முன்னாடியே நான் அதிலிருந்து விலகிக் கொள்வதாக ராஜினாமா கடிதம் கொடுக்கிறேன். அதுல காரணம் அதுல சொல்லல, என்ன காரணம்னு சொல்லல. ஆனா ராஜினாமா கொடுக்கிறேன், என்னால ஆலோசனை வழங்க முடியாதுன்னு கொடுக்கிறேன். ஒரு ராஜினாமா கொடுக்கிற அளவுக்கு நான் போறேன்னு சொன்னா ஒரு சூராப்பு கமிட்டியில இருந்து அந்த அவர்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை வெறுத்து நான் கொடுத்திருப்பேனா, ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தாமுக ஒன்று உண்டாகும் இல்முல் கைபுல மறைவான ஞானத்தை கொண்டு அறிந்து அப்படி ஒண்ணுக்காக வேண்டி நான் இது பண்ணுவேனா? இது அந்த தமுமுகவுக்கு தான் காரணம் சொல்லுவது தப்பு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த கேசட்லயே நான் தமுக பத்தி சொல்லும் பொழுது தமுமுகவுல குடிகாரன் இருப்பான், தமுமுகவுல சூதாட்டம் பண்றவன் இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பாங்கிற மாதிரி ஒரு வாசகம் நான் சொல்லியிருக்கிறேன். அது அப்படி தூக்கி போட்டு பிரேம் அவர் எடுத்து போட்டு ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சு, பாத்தீங்களா என்னமோ நம்ம சிலாத்துக்கு அப்பாற்பட்டவங்க மாதிரி பாருங்க, குடிகாரங்களுக்குள்ளதான் ஆகிறதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேம் எடுத்து போட்டிருக்கிறார். அந்த எது வரைக்கும் வெட்டுனாங்களோ அதன் தொடர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா அதுல நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும். நான் தொடர்ச்சியை சொல்லிடுறேன், நீங்க கேசல போட்டு பாத்துக்கலாம். அந்த வாசகத்தை சொல்லாட்ட அந்த கருத்தை சொல்றேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, தௌஹீது இயக்கங்கள் என்பது தீனு இபாதத்து இவைகளை செம்மைப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டது கருத்து. அந்த வாசகம் இருக்காது, அதுல இந்த கருத்து அந்த கேசட்ல இருக்கும். தமுமுக என்பது இந்த சமுதாயத்துக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு பிரச்சனைகளுக்காக வேண்டி போராடுவதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதுல தமுமுகவுல குடிகாரன் இருப்பான், பலதரப்பட்டவன் இருப்பான், பிறகு அவன் இந்த தொடர்புகளால் திருந்துவான். இந்த வாசகம் இருக்குது, இந்த தொடர்புகளால் திருந்துவான். அதே நேரத்தில் தமுமுகவுல நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டா, அதுல ஊழல் பண்ணவன் கரப்ட் உள்ளவன் தெரிஞ்சா நீக்கிறோம். தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய நீ பரிசுத்தமா இருக்க வேண்டிய சொல்லக்கூடிய இயக்கத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தா அவனுக்கு நீ ப்ரமோஷன் கொடுக்கற அப்படின்னு நான் சொல்றேன். அந்த சாராம்சம் எப்படி வருதுன்னா, இதுல எல்லாம் பலதரப்பட்டவன் இருந்து அவனா திருந்துவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல அவன் இருந்தால் கூட தப்பு இல்ல, அதுல இருக்கக்கூடாது. தௌஹீதையே அடிப்படைன்னு சொல்லி முழுக்க முழுக்க தீன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தின் தலைமையை
நீ பொம்பளை பொறிக்கிட்டையும் ஊழல் பண்றவன்ட்டையும் திருட்டு பண்றவன்ட்டையும் கொடுக்க கூடாதுப்பா, நாங்க இங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு சில உதாரணங்களையும் காட்டி திருச்சி ரஹமத்துல்லா வரைக்கும் காட்டுறேன், அதையும் போட்டு காட்டி அதுக்கு பதில் சொல்லல அவங்கள. பொறுத்தவரையில அது தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. தாமுகாங்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே, தாமுக என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை நான் சொல்லவில்லை, உங்களுடைய அமைப்பாளர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? தாமுக என்பது தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. அப்படின்னா தீனை நிலைநாட்டுவது இல்லைன்னா அப்ப தீனை என்னது இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பா? ஒரு பெரிய தீன நிலைநாட்டக்குள்ள இயக்கம் இல்ல, அது மார்க்க சம்பந்தப்பட்ட வேலைதான். துன்யாவில் நமக்கு பிரச்சனை ஏற்படாம அது மார்க்க கடமைக்காக வேண்டிய உள்ளதான். இல்ல அதுல பெர்ஃபெக்டா உள்ளவன் தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. தாமுகவில் பலரும் இருப்பாங்க, அடிக்கிறவன் இருப்பான், குடியாரன் இருப்பான், திருந்துவான், அவனோட இணைந்து நம்ம திருந்துவதற்காக வேண்டி அதுக்குள்ள முயற்சிகளை பண்றோம். இப்ப கமாலுதீன் மதனியுடைய நம்பிக்கை பிரகாரம் தமுக என்ற ஒரு இயக்கம் இஸ்லாத்துக்கு எதிரானதா இல்லையா, அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கறத முதல்ல நீங்க பார்க்கணும். இப்ப தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிக்கிட்டு வந்ததை கண்டு ஹாமிது பக்ரி என்ன பண்றாருன்னு கேட்டா, இதை நம்ம சரி பண்ணணும். இப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய ஹாமிது பக்ரி அவர்கள் என்ன பண்றாருன்னா, எல்லா தௌஹீதுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றா அழைத்து இதை ஒரு பேசி தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானதா உடன்பட்டதா, இதுதான் தலைப்பு. அது மாதிரி அவர் என் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, நான் அவருக்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இவைகளை பேசுவதற்கு என்று நாங்க ரெண்டு பேரும் தான் பேசணும் என்ற அடிப்படையில் மற்றவர்கள் எல்லாம் பார்வையாளர் இருப்பாங்க. ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டுறாரு, யாரு ஹாமிது பக்ரி. எப்ப கூட்டுறாருன்னு கேட்டா 1/5/1997 கூட்டுறாரு. 97 தமுக ஆரம்பிச்சு 2 வருஷத்துல. இப்ப 2 வருஷமா இப்ப இவர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தார் தமுக பத்தி, இஸ்லாத்துக்கு எதிராக போயிட்ட மாதிரியும் அப்படிங்கிற சித்தரிச்சிட்டு இருந்தார். அத நான் என்கிட்ட கேட்டாங்க, ஓகே குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான நிரூபிச்சாருன்னா அடுத்த நிமிஷம் நான் விட்டுட்டு போயிடுறேன். ஆமா இல்ல நான் விளையிடுறேன், ஒரு இயக்கத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இஷ்டம் இல்ல, இது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானது அவங்க நிரூபிச்சிட்டாங்க, ஆதாரம் காட்டினாங்கன்னா நான் அது விளைவிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவங்க ஒத்துழைக்கட்டும், இந்த சனியை எதிர்ப்பை விட்டுட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். இது எங்க நடக்குன்னா திருச்சி அரிஸ்டோ ஹோட்டல்ல 1/5/97 இந்த கூட்டம் நடக்குது. இதுல கலந்துகிட்டவர்கள் முக்கியமான ஆளுக்கு பேரை மட்டும் சிலரை சொல்றேன். அதாவது KS ரஹமத்துல்லா இம்தாதி கலந்துகிட்டாரு. இவர் இப்ப தமுக எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சவுதியில, அது தெரியணும் மக்களுக்கு. ரொம்ப 2 வருஷம் நம்மள்ட்ட 1 வருஷம் போட்டுட்டு இருக்கிறார். இவர் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். கமாலுதீன் மதனி அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அப்துல் காதர் உமரிங்கிறவர் கலந்து கொண்டிருக்கிறார், கையெழுத்து இருக்குது. அப்புறம் MAS சையத் அகமது கலந்து கொண்டிருக்கிறார். அய்யூப் அலி என்பவர் கலந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி முகமது அலி ரஹ்மானி கலந்துகிட்டு இருக்கிறாரு, சுலைமானு. அதுக்கப்புறம் இது அப்படியே எடுத்துடலாம், அப்படி எடுத்துருங்க, பேரையும் சொல்லிடுறேன், நீங்க எடுத்துருங்க. இதுல நான் கலந்துகிட்டேன், மொய்தீன் பக்ரி கலந்துட்டு இருக்கிறாரு, சைஃபுல்லா காஜா இருக்கிறாரு, ஹாமிது பக்ரி எல்லாம் இருக்கிறாரு. பேசப்பட்டது இதுல பேசி எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கணும். இந்த மினிட்ல எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கிறோம். இந்த கையெழுத்துல முதல் கையெழுத்து ரஹமத்துல்லா இம்தாதியுடைய கையெழுத்து தான். இந்த பேஜ்ல முதல் கையெழுத்து யாருடையதுன்னா ரஹமத்துல்லா. இந்த பக்கம் இந்த சைடு வாங்கம்மா, இந்த பக்கம் இந்த பேஜ். முதல் கையெழுத்து KS ரஹமத்துல்லா இம்தாதி, 2வது கையெழுத்து கமாலுதீன் மதனி. இது 2 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். பின்னாடி உள்ள கையெழுத்தையும் காட்டுங்க. இவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் அது எத்தனை? அடுத்த பேஜ் பாருமா, எத்தனை பேருமா மொத்தம்? நம்பரை காட்டு. 32 33 அப்படி வா. 38வது சைஃபுல்லா காஜா கையெழுத்தோட முடியுது. சரியா? அப்ப 30 சரி, என்னுடைய கையெழுத்தும் இருக்குது அதுல. அப்ப 38 பேரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் மேட்டர் வாசிட்டு போக்கஸ் பண்ணுங்க, அதான் சரியா வரும். அதுல நடந்த வாசகர் அப்படி வாசிக்கிறேன். காயல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காயல் பட்டணம் தாருல் ஹதீஸ் சார்பில் இன்று 1/5/97 திருச்சி அரிஸ்டோ ஹோட்டலில் வைத்து, இந்த வைத்துங்கிற வாசகத்தை வளைக்கணும் அவர் வாசகம், எதுக்கத்தான் வைத்துன்னு எழுதுவார் அவரு.
எழுதுனதே அவர் தான். அதான் அப்படி காப்பி எடுத்திருக்கு. இந்த வாசகத்தை எழுதுனதே கமாலுதீன் பேப்பர்ல எழுதி கொடுக்க அதைத்தான் எடுத்திருக்கு. அவர் எப்பவுமே இந்த வைத்து போடுவாரு. அதில் வைத்து ஆலோசனை நடைபெறும், இதில் வைத்து நடக்கணும் தான் போடுவாரு. பள்ளிவாசலில் கூட நடக்கணும் போடுவாரு, பள்ளிவாசலில் வைத்துன்னு போடுவாரு. இந்த வைத்து அவருக்கு ட்ரேட் மார்க். அவரே எழுதி கொடுத்த வாசகம் என்ன, நான் பார்த்து நான் தான் கரெக்ட் பண்ணி தருவேன் குடிவாதம் பிடிச்சி அவர் கையில எழுதி கொடுத்து நகல் பண்ணது. நீங்களா எழுதிட்டா கூட போய் எழுதிருவீங்க, என்ன பேசணுங்கிறத நான் தான் எழுதணும்னு சொல்லிட்டு அவர் எழுதி தந்ததை நக்கல் பண்ணது. அதை விளங்கிக்கணும். அப்ப திருச்சி அரிஸ்டோ ஹோட்டலில் வைத்து ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் ஜேஐகூச்சி தலைவர் எஸ் கமாலுதீன் மதனி மற்றும் டிஎம்எம்கே மாநில அமைப்பாளர் பி ஜெயினுலாபுதீன் உட்பட 38 மௌலிகள் கலந்து கொண்டார்கள். அதில் கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரையிலும் உள்ள அதன் செயல்பாடுகள் பற்றி கூட்டத்தில்